காலிஃப்ளவர் வாங்குனீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி காலிஃப்ளவர் பிரியாணி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு நான் காலிஃப்ளவரை இந்த மாதிரி எல்லாமே எடுத்து வச்சு அதை வந்து மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு குக்கரில் எண்ணெய், நெய், அதுக்கப்புறம் பிரியாணி ஹோல் ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 4 வெங்காயம் சேர்த்துருக்கேன், 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிடுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 தக்காளி, கொத்தமல்லி, புதினா சேர்த்துருக்கேன். ஸோ இதையுமே நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம காலிஃப்ளவர் வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்து நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஞ்சள் தூள், மிளகாய் தூள், உப்பு, கரம் மசாலா நான் வீட்டிலேயே செஞ்ச நான்வெஜ் மசாலா, இதோட வீடியோ நான் அப்கமிங்கில் போடுறேன். ஸோ இதையுமே நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஆயிடும். இப்போ இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு இதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு வச்சுடுங்க. இது பச்சை ஸ்மெல் போய் நல்லா வெந்திருக்கும். இப்போ 1 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ்க்கு நான் 2 கிளாஸ் தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கொதிக்கும். அப்போ வந்து நான் 20 நிமிஷம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை இதில் சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 லெமனை ஸ்வீஸ் பண்ணி விட்டுட்டு இந்த நான்வெஜ் மசாலா நான் வீட்டில் பண்ணேன்னு சொன்னேன்ல, ஸோ அதையுமே இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பர்பான காலிஃப்ளவர் பிரியாணி ரெடி. இதில் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் வேறு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.